ஹிந்து மதத்தில் 90% இந்த புரோகிதன்மாரும் சும்மா ஏமாத்துறது தான். அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க தெரிஞ்சு ஏமாத்துறாங்களோ இல்லை அவங்களே ஏமாந்துருக்காங்களோ, எப்படி ஏமாந்து படிச்சிருக்காங்களோ என்பது தான் சந்தேகமாக இருக்கு. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் வரப்போகிறேன். தமிழ்நாட்டிலேயும் மட்டுமல்ல, இந்தியாவிலே டோட்டலாக 75% பௌரோகித்யம் செய்யப்பட்ட ஆளுகளும், அதாவது புரோகிதம் செய்யப்பட்ட ஆளுகளும் சில தந்திரிமாரும் இது விநாயக மந்திரம் என்று நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணி வர்றாங்க. நீங்கள் ஒரு பிள்ளையார் க்ஷேத்திரத்தில் போயிட்டு, ஒரு விநாயக பகவானோட க்ஷேத்திரத்தில் போயிட்டு ஒரு அர்ச்சனைக்கு கொடுத்து பாருங்களே, உடனே அவர் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் இப்படி ஆரம்பிப்பார் அந்த ஐயர். நீங்கள் கூட சில நேரத்தில் இந்த மந்திரம் ஜபம் பண்ணுறது உண்டாயிருக்கலாம். ஆனால் விநாயகருக்கும் இந்த மந்திரத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுக்லாம்பரதரம் என்ற இந்த மந்திரத்துக்கும் விநாயகருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.